வெல்கம் பேக் டு விஜய் ஃபோட்டோகிராஃபி. சோனியில் A7 Mark III ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. A7 Mark III கிடையாது, இது A7R3. A7 Mark III அப்படி ரிலீஸ் ஆனதும் கையில் கொடுக்குற அளவுக்கு நம்ம பெரிய யூடியூபர்லாம் கிடையாது, இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகே, இது A7R3, ஆனால் இது அப்படியே தான் A7 Mark III. என்ன சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது என்னங்கிறத பார்த்துருவோம். இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்தியாக இருந்ததுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் 8 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு பார்க்குறேன், ஆனால் இந்த கேமரா பற்றி என்னால் நிச்சயமாக 8 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க முடியாது. இல்லாட்டி வெறும்னா ஸ்பெக் ஷீட் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், ஓகேங்களா? அதனால் நிச்சயமாக இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்தியாக தான் இருக்கும், அதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க, சாரி. போன வருஷம் February மாதம் A7 Mark II அப்படிங்கிற கேமராவை நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் அது ஒரு மாதம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அந்த கேமரா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நான் எதிர்பார்த்த சில விஷயங்கள் அதில் இல்லை. என்னென்னா, முக்கியமாக 4K இல்லை. 4K வந்து அட்லீஸ்ட் நம்ம கேமை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம வீடியோகிராஃபி பண்ணுறோம் அப்படின்னாக்கா 4Kல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் 4K அதில் இல்லை. அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தது. அதுக்கப்புறம் பேட்டரி லைஃப் ரொம்ப மோசமாக இருந்தது. டியூவல் மெமரி கார்டு இல்லை, ஸ்லாட் இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. இப்போது அத்தனை பிரச்சனையுமே சால்வ் பண்ணி நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னும் அதிகமாக இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கையில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ விஷயங்களை ரொப்பி ஒரு புது கேமரா இப்போ வந்திருக்கு. அதுதான் A7 Mark III. ஃபஸ்ட்டு 24.2 மெகா பிக்சல் இருக்கிற ஒரு சென்சர் இருக்குது. இந்த சென்சர் புதுசாக டிசைன் பண்ணியிருக்காங்கிறாங்க. எதுக்குன்னா, லோ லைட் பர்ஃபார்மன்ஸ்க்கும் டைனமிக் ரேஞ்சுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த சென்சர் டிசைன் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. இந்த சென்சரில் வந்து 15 ஸ்டாப் டைனமிக் ரேஞ்சு உங்களால் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. 15 ஸ்டாப்புங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் மிரர்லெஸ் ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் வந்து 15 ஸ்டாப் டைனமிக் ரேஞ்சு கொடுக்குறான் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயம். அது சான்ஸே இல்லை, அப்படியே வாரி வழங்கியிருக்கானுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 693 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அத்தனையும் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ். ஃபேஸ்னா இந்த ஃபேஸில் PHAC, ஸோ ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் 425 வந்து கான்ட்ராஸ்ட் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ். அதுவும் அந்த ஐ டிடெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்கான், ஐ ஆட்டோ ஃபோக்கஸ்ன்னு. அப்படியே அந்த இப்போ ஒரு ஆளை ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அவர் கண்ணு மேலேயே தான் இருக்கும் ஃபோக்கஸ் பாயிண்ட். அது கிட்ட இருக்கிற கண்ணு மேலேயே தான் ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும். அப்படி திரும்பி வந்தாருனாக்கா இருக்கும் அது. அப்புறம் 5 ஆக்சஸ் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். அது இப்போ எல்லா சோனி பாடிஸ்லையுமே வர ஆரம்பிச்சிச்சு. சோனி A6500 இருக்குல்லையா, அந்த கிராப் பாடி கேமரா, அந்த கேமராக்கு அப்புறம் வந்த எல்லா கேமராலையுமே வந்து இப்போ இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. அதாவது நீங்க எந்த லென்ஸை வேணா மாட்டிக்கலாம் அதில். இப்போ கேனன், நிக்கான் லென்ஸ் எது வேணாலும் மாட்டிக்கலாம் நீங்கள். ஆனால் அதுக்கான அடாப்டர் வச்சு மாட்டிக்கலாம், இல்லை பழைய லென்ஸ் எடுத்து மாட்டிக்கலாம். அதுல எல்லாம் வந்து VR இருக்காது இல்லையா? ஆனால் அந்த VR காம்பன்சேஷனை வந்து இந்த கேமராவில் இருக்கிற சென்சரே பண்ணிக்கும். ஸோ எந்த லென்ஸ் வேணாலும் மாட்டிக்கலாம், எல்லாத்துலேயுமே வந்து இப்போ VR இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எல்லாத்துலேயுமே இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இப்போ எல்லா சோனி கேமராலையும் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் அது பெருசாக அதை பற்றி புகழ் பாடணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது 10 FPS. யோசிச்சு பாருங்க, திரும்ப சொல்கிறேன், ஒரு பேசிக் என்ட்ரி லெவல். ஏன் இந்த பேசிக்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவங்க அப்படி தான் அட்வர்டைஸே பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு பேசிக் மாடல் கொடுத்துருக்கோம்ப்பா, வச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. என்னமோ ரொம்ப அப்படியே பணிவாக, ரொம்ப அப்படியே அடக்கத்தோட ஒரு பேசிக் மாடல் வச்சுருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க. பார்த்தா இது பேசிக் மாடலே கிடையாது. இது பிரமாதமான கேமரா. இது பார்த்தீங்கன்னா 5D Mark IV, D850 எல்லா கேமராவோடையும் ஈஸியாக போட்டி போடுற கேமரா. இது அட்டகாசமான கேமரா. இது கண்டிப்பாக பேசிக் கேமரான்னு சொல்கிறது வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னாக்கா, மற்ற கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து டே இது தாண்டா பேசிக் கேமரா, இப்படி பேசிக்கே எங்களோட இந்த அளவுக்கு இருக்குடா, அப்போ இதுக்கு மேலே வர கேமரால எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்கடா, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த கேமராவை அட்வர்டைஸ் பண்ணிக்கிறது ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கேமரா அப்படின்னு தான் அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க ஸ்டாண்டர்டை எந்த அளவுக்கு செட் பண்ணுறாங்கன்னு. இந்த அளவுக்கு பெஞ்ச் வச்சுட்டாங்க. இவ்வளோ கீழே இருந்த பெஞ்சை கொண்டு வந்து பெஞ்ச் மார்க் கொண்டு வந்து இப்போ இந்த ஹைட்டில் வச்சுட்டாங்க. இப்போ இனி வரப்போகிற கேமரா கம்பெனிஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். அடுத்தது 10 FPS. 10 FPSங்கிறது ஒரு சூப்பரான விஷயங்க. மெக்கானிக்கல் ஷட்டர்லேயே வந்து 10 ஃபோட்டோ எடுக்கலாம் ஒரு செகண்டுக்கு, எலக்ட்ரானிக் ஷட்டர்லேயும் 10 ஃபோட்டோ எடுக்கலாம் ஒரு செகண்டுக்கு. பிரமாதம். அதில் வந்து கீழே அட்வர்டைஸ்மெண்ட்டில் சின்னதாக எழுதுறாங்க, அது என்னங்கிறது எனக்கு இன்னும் சரியாக தெரியல. அந்த ஹை ப்ளஸ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் தான் வந்து 10 FPS எடுக்க முடியும். ஹை மோட் அப்படிங்கிறதுல வந்து 8 FPS எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னங்கிறது கேமரா வந்ததுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு எனக்கு என்னன்னு தெரியல அது சரியா. ஓகே, அடுத்தது சைலண்ட் ஷூட்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், பேர்ட் ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் ஷட்டர் சத்தத்துக்கு பறந்து போயிடும் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. சத்தமே இல்லாமல் அழகாக ஃபோட்டோ எடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் லோ பாஸ் ஃபில்டர் இல்லை. ஆப்டிக்கல் லோ பாஸ் ஃபில்டர் இல்லை அப்படின்னாக்கா ஓகே, அது என்னங்கிறது
சின்னதாக சொல்லிடுறேன். சென்சர் முன்னாடி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வச்சுக்கோங்களேன், அது மாதிரி ஒட்டியிருப்பாங்க, ஒரு லேயர். அது எதுக்குன்னா, இந்த ஷர்ட்லலாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸ்லாம் இருந்தது அப்படின்னாக்கா, ரொம்ப சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா, மொயரேன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி கண்ணு கூசுற மாதிரி இருக்கும், அது ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது அந்த டிஸ்டார்ஷன் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. இந்த ஸ்டிக்கர்னு இல்லை, ஸ்டிக்கரே கிடையாது. அது அந்த ஒரு லேயர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபில்டர் இருக்கும். அதில் அந்த ஃபில்டர் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இதில் வந்து சென்சருக்கும் லென்ஸுக்கும் நடுவில் இப்போ ஒரு இது வந்துருச்சு இல்லையா, ஒரு திரை வந்துருச்சு இல்லையா, அதனால வந்து குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு 100% குவாலிட்டி இருக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு 95% குவாலிட்டி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாகும். இப்போ அது இல்லை அப்படிங்கிறதுனால நிச்சயமாக குவாலிட்டி இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்தது எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர். இதில் 2.3 மில்லியன் டாட்ஸ் இருக்குது. இதில் இதுக்கு மேலே இருக்கிற கேமராக்களே, ஒரு ஸ்டெப் மேலே இருக்கிற கேமரா A7R3 வந்து 3.2 மில்லியன் டாட்ஸ் இருக்குது. ரெசல்யூஷன் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். இப்போ நான் இந்த கேமரா யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். நான் இந்த கேமராவில் வந்து எனக்கு எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இப்போது இதுக்கு விட நான் A7R3 வாங்கினேன் அப்படின்னாக்கா இதில் இருக்கிற அந்த ரெசல்யூஷன் அதில் இருக்காது. ஆனால் கொஞ்ச நாள் அது பழகிடும், நம்புகிறேன், பார்ப்போம். டச் ஸ்க்ரீனு அதே மாதிரி இப்போ இதில் இந்த டில்டபிள் டச் ஸ்க்ரீன் வந்துச்சு. இப்போவும் வரைக்கும் சோனி ஏன் வந்து இந்த ஃப்ளிப் ஸ்க்ரீன் கொண்டு வரலன்னு தெரியல. கேனனில் எல்லா கேமராலையும் வந்துட்டு இருக்கு அந்த ஃப்ளிப் ஸ்க்ரீனை. நிக்கான் ஆகட்டும், சோனி ஆகட்டும், இந்த விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. ஏன்னே தெரில. டச் ஸ்க்ரீன்னாலும் வந்து கேனன் 80Dயில் இருக்கிற மாதிரி, இப்போ கேனனில் இப்போ வந்துட்டு இருக்கிற கேமராஸில் இருக்கிற மாதிரி டச் ஸ்க்ரீன்லாம் கிடையாது. மெனுலாம் நீங்கள் டச் ஸ்க்ரீனில் ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் ஃபோக்கஸ் டச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும் தான் டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். அதில் இன்னொரு சின்ன நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா, இப்போ எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டரில் எடுத்துட்டு இருக்கீங்க, 693 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் 327வது ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்லேருந்து எனக்கு 437வது ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் வரணும் அப்படின்னாக்கா, நான் உட்காந்து ஒன்றா நகர்த்திக்கிட்டு இருக்க முடியாது. நான் அதுக்கு என்ன பண்ணலான்னா, எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டரில் இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது டச் ஸ்க்ரீன் வச்சு இப்படி நான் நகர்த்தினேன் அப்படின்னாக்கா, இப்படி நான் இந்த இடத்துல இப்படி தடவினாலே அது என்னோட விரல் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பாயிண்ட் போய் நின்றுடும். ஸோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த கேமராவில் ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முந்திர கேமராஸ்லாம் கிடையாது. A7R2, A7S2, அதுக்கப்புறம் A7II, இந்த மாதிரி கேமராஸில் எதுலையுமே ஜாய்ஸ்டிக் இல்லை. Alpha 9க்கு அப்புறம் வர கேமராஸ் எல்லாத்துலேயுமே ஜாய்ஸ்டிக் வந்துட்டு இருக்கு. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இது ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது அதே மாதிரி ரெக்கார்ட் பட்டன் வந்து கரெக்டாக எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கேமராலாம் வந்து சைடில் அந்த மெமரி கார்டு ஸ்லாட்டுக்கு மேலே இருந்தது. அது ஒரு மாதிரி இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி அழுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இப்படி பிடிச்சோமா, அப்படி ரெக்கார்ட் பண்ணாமா, எடுத்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம கைக்கு ரொம்ப சின்ன கேமரா தான் அது. நான் ஏன் A7R3 வச்சு சொல்லிட்டு இருக்கேன்னா, A7R3 வச்சு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்படியே ஒன்று தான். பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் 100%, கிட்டத்தட்ட 90% அப்படியே ஒன்று தான். ரெண்டுத்துக்கு பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. ரெண்டு கண்ணை மூடி 2 கேமரா கையில் எடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த கேமரா எதுன்னு சொல்ல முடியாது டக்குன்னு. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். பேட்டரி வந்து இப்போ 710 ஃபோட்டோ வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. நான் முன்னே சொன்னேன் இல்லையா, A7 நான் திருப்பி கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் பேட்டரி சரியில்லை. ரொம்ப வீக்கான பேட்டரி. அது கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் எடுத்தாலே சர்றன்னு இறங்கிடுது, 20% இறங்கிடும் பேட்டரி. அதனால் ரொம்ப மோசமான பேட்டரி அது. இப்போ அதை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு புது பேட்டரி, அந்த Z பேட்டரிஸ் இருக்கு இல்லையா, Alpha 9லேருந்து A7R3லேருந்து எல்லா கேமராலையும் வந்துட்டு அதே பேட்டரி தான் இந்த கேமராலையும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பின்னாடி LCD யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா 710 ஃபோட்டோ எடுக்கலாம். எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டரில் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா 610 ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் டெஸ்ட் கண்டிஷன்ஸில் தான் பண்ணுவாங்க அவங்க. டெஸ்ட் கண்டிஷன்ஸ்னு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், பேஸ் ஐஎஸ்ஓ கொண்டு போயிடுவாங்க. பேஸ் ஐஎஸ்ஓ கொண்டு போயிட்டாங்கன்னா சென்சருக்கு வந்து ஆம்பிளிஃபிகேஷன் தேவையில்லை. ஆம்பிளிஃபிகேஷனுக்கு எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்து பேட்டரி அதிகமாக குடிக்காது. அதே மாதிரி ப்ரிவ்யூ பார்க்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வச்சு ஒரு டெஸ்ட் கண்டிஷன்ஸில் 710 ஃபோட்டோன்னு சொல்கிறாங்க. நமக்கு அந்த டெஸ்ட் கண்டிஷன்ஸ்லாம் வேணாப்பா, ரியல் லைஃப்பில் எனக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தா ஒரு 500 ஃபோட்டோ ஒரு சார்ஜில் எடுக்க முடியுதுனாலே பெரிய வெற்றி தான் அது. ஒரு மிரர்லெஸ் கேமராவில் 500 ஃபோட்டோ ஒரு சார்ஜில் எடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய விக்ட்ரி அது. ஏன்னா இந்த கேமராவில் ஒன்று கூட மெக்கானிக்கல் கிடையாது, அத்தனையுமே எலக்ட்ரானிக் தான். எல்லாத்துக்குமே பேட்டரி தேவை. இப்போ நம்ம DSLRலாம் எடுத்து அப்படி பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. நீங்கள் லென்ஸ் கேப்பை மாத்திரம் கழட்டிட்டீங்கனாலே உங்கள் ஃப்ரேம் ஈஸியாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம். நீங்கள் என்ன அப்படி லென்ஸ் வழியாக பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா அது வெறும் மிரர். அது லென்ஸ் வழியாக வர லைட்டை வந்து மிரரில் வச்சு மேலே ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுறாங்க. இதில் மிரரே கிடையாது, அதுதான் மிரர்லெஸ் கேமரா அது. ஓகேங்களா? ஸோ சென்சாரில் டேரெக்டாக லைட் விழுது. அந்த சென்சாரில் இருக்கிற அந்த இமேஜ் என்னங்கிற பார்க்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் கரண்ட் கொடுத்து தான் நீங்கள் பார்த்தாகணும். அத்தனைக்குமே பேட்டரி தான் அதில். ஸோ இவ்வளோ வேலையும் இந்த கேமரா பண்ணிவிட்டு அது போக உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு 500 ஃபோட்டோ எடுத்து கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அடுத்தது USB-C சார்ஜிங்கு பார்த்துக்கோங்களேன். இதில் நான் சும்மா அப்படி ஒரு பவர் பேங்க் இருக்குன்னு வச்சுப்போம். பவர் பேங்க்கை நான் அதில் மாட்டி விட்டு நான் பாட்டுக்கு ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கலாம். நம்ம செல்ஃபோன்லாம் சார்ஜ் போட்டு அப்படியே மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்போம், ஃபோன் பேசிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி
அப்படி கிட்டத்தட்ட செல்ஃபோன் மாதிரி ஆயிடுச்சு கேமராஸ் எல்லாம். அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. இனி இந்த கேமராவில் ஒரு சிம் கார்டு தான் வரலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு சிம் கார்டு மாத்திரம் கேமராவில் வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா எனக்கு தேவையான கேமராவே காதில் வச்சு பேசிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க எல்லாத்தையுமே கேமராலேயே. டியூவல் கார்ட் ஸ்லாட்ஸ் இது ஒரு கேம் சேஞ்சர் தாங்க. அது ஒரு என்ட்ரி லெவல் பேசிக் ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் வந்து டியூவல் கார்ட் ஸ்லாட்ஸ் எந்த கேமராலையும் நான் பார்த்ததில்லை. இப்போ கேனன் 60 Mark II எடுத்துக்கோங்க, பார்த்ததில்ல. நிக்கான் 610 எடுத்துக்கோங்க, இதெல்லாம் வந்து பேசிக் ஃபுல் ஃப்ரேம் என்ட்ரி லெவல் ஃபுல் ஃப்ரேம் கேமரா. அதெல்லாம் இதில் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இவன் கொடுத்துருக்கான், எடுத்துக்கோ. அது ரெண்டு SD கார்டு தான். ஆனால் ரெண்டுல ஒன்று வந்து UHS 2 கார்டெலாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தி இருந்தாலும் ஒரு என்ட்ரி லெவல் கேமராவில் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது கெத்தான விஷயம். அது மேக்ஸிமம் ஷட்டர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கேமராவில் வந்து 8000 வரைக்கும் போகும் மேக்ஸிமம் ஷட்டர். ஃப்ளாஷோட சிங்க் ஸ்பீடு வந்து 250. ஓகேங்களா. அடுத்தது இதெல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கான விஷயங்கள். அடுத்தது நம்ம வீடியோகிராஃபிக்கு வருவோம். ஃபஸ்ட்டு 4K வந்து ஃபுல் ஃப்ரேம் ரீட் அவுட் தான். 4K வந்து நான் கடனுக்கு 4Kன்னு கொடுக்காம, அதாவது இந்த நிக்கான் D500 அப்புறம் D7500 அப்புறம் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடனுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த 4Kங்கிறத கொடுத்துட்டு உள்ள பெரிய கிராப் ஒன்று போட்டுருவானுங்க. ஏற்கனவே அதெல்லாம் கிராப் பாடி கேமராஸ், அதுலேயும் இவ்வளோ பெரிய கிராப்பை போட்டு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது 4K அப்படிங்கிறதுக்காக ஒரு 4K அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஃபுல் சென்சர் ரீட் அவுட் அப்படியே என்ன ஃபுல் சென்சருக்கு என்ன இமேஜ் வருதோ அது அப்படியே கொடுத்துட்றாங்க 4K. 2018 ஆயிடுச்சு, ஆனாலும் இன்னும் 60 FPS வரல அப்படிங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். ஆனாலும் ஃபுல் ஃப்ரேம் சென்சர் ரீட் அவுட்டில் 30 FPS கொடுத்துருக்காங்கிறது நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான். ஃபுல் HD எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா 23 ஃப்ரேம் பர் செகண்ட்லேருந்து 120 ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ 120 ஃப்ரேம் பர் செகண்டில் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்லோ மோஷன் எடுக்கலாம். நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அடுத்தது இந்த கொஞ்சம் இந்த பெரிய லெவல் இந்த ப்ரொஃபஷனல் கேமராஸ்லாம் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் வந்து பிக்சர் ப்ரொஃபைல்ஸ்னு போட்டு அதில் இந்த லாக் ப்ரொஃபைல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இப்போது ஃபூஜி லாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா F லாக் அப்படின்னு சொல்லுவாங்க, சோனியில் வந்து S லாக்னு சொல்லுவாங்க, கேனனில் வந்து C லாக்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய லாக்ஸ். இது என்னென்னா இது வந்து ரொம்ப உங்களுடைய வீடியோ வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக கொடுக்கும். ஒன்றுமே இருக்காது அதில் ஷார்ப்னஸ் இருக்காது, அதில் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்காது, அதில் சேச்சுரேஷன் இருக்காது, கலர்ஸ் ஒழுங்காக இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் கரெக்ட் பண்ணலாம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில். ப்ரைஸ் சொல்லவே இல்லையே, வெறும் $2000 தாங்க. இது $2000ங்கிறது நம்ம ஊர் ரேட்டு படி ஒரு டேக்ஸ் எல்லாம் சேர்த்துனீங்க அப்படின்னாக்கா ஒரு 1.5 லட்ச ரூபா வச்சுக்கோங்களேன். வெறும் 1.5 லட்ச ரூபா தான் அந்த பாடி. 1.5 லட்ச ரூபா அவ்வளோ ஈஸியான அமௌண்ட் இல்லை தான். ஆனாலும் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்து இன்னொரு கேமரா நீங்கள் காட்டுங்களேன், ஃபுல் ஃப்ரேம் கேமரா 1.5 லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரா காட்டுங்களேன், அதை நான் வாங்கிக்கிறேன். இல்லை, அதே மாதிரி ரா வீடியோ வந்து 8-bit ரா வீடியோ தான் இல்லை. ஸோ 10-bit இருந்திருக்கலாம். ஆனால் பரவாயில்ல, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு 8-bit 10-bit பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. சந்தோஷம் தான் எனக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8-bitனால இந்த ஒரே ஒரு பிரச்சனைனால இந்த கேமரா மோசம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறது கிடையாது. நான் என்னோட மனசை மாற்றிக்க போகிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமரா யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த கேமரா இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கரெக்டாக எல்லாமே பக்காவாக வேலை செஞ்சது அப்படின்னாக்கா 80% ஆஃப் த மார்க்கெட் வந்து இந்த கேமரா பிடிச்சிருங்க, அதில் சந்தேகமே கிடையாது. என்ன வேணும், போர்ட்ரேட் எடுக்கணுமா எடுக்கலாம், லேண்ட்ஸ்கேப் எடுக்கலாம், அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கணுமா எடுக்கலாம், என்ன வேணும், ஆட்டோ ஃபோக்கஸிங் சிஸ்டமும் சூப்பராக இருக்குது. அதுவும் ஆட்டோ ஃபோக்கஸிங் சிஸ்டம் வந்து இந்த A9 Alpha 9 கொடுத்துருக்கிறதுனால அதுவும் இன்னும் சூப்பராக இருக்குது. A7 R3 வந்து நான் இது வரைக்கும் 2 ஷூட் முடிச்சிட்டேன். இதில் சூப்பராக இருக்குது அவுட்புட். ஓகேங்களா. 42.4 மெகா பிக்சல் அப்படின்னாக்கா அந்த மெகா பிக்சலுக்கான வேல்யூ தெரியுது. டைனமிக் ரேஞ்சு பொழந்துருக்காங்க இந்த கேமராவில், அவ்வளோ சூப்பராக இருக்குது A7 R3. ஆனாலும் இந்த கேமராவை நான் திருப்பி கொடுத்துட போகிறேன். முக்கியமான காரணங்கள், 42.4 மெகா பிக்சல் எனக்கு ரொம்ப ஜாஸ்திங்க, ரொம்ப ஜாஸ்தி. இவ்வளோ மெகா பிக்சல்ஸ் வச்சுட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதனால அதுவும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ ஒரு ரா ஃபைல் எடுக்கிறேன் அப்படின்னா, அன்கம்ப்ரஸ்ட் ரா எடுக்கிறேன் அப்படின்னா 80-85 MB வருது ஒரு ஃபைல், ஒரே ஒரு ஃபைல். ஸோ ஐமேக் தான் அது, இதில் போட்டாலே படுத்துரும், அவ்வளோதான் முடிஞ்சது. ஒரு 500 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து போடுறேன் அப்படின்னாக்கா அப்படியே சர்ன்னு தொங்கிடுது கம்ப்யூட்டர், அந்த அளவுக்கு தாங்க மாட்டேங்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் A7 R3 வந்து எனக்கு ஒரு ஓவர் கில் தான். எனக்கு ரொம்ப ஜாஸ்தி அந்த கேமரா, எனக்கு அது தேவையும் இல்லை. நான் இந்த A7 Mark III கண்டிப்பாக A7 R3 அதை நான் நிச்சயமாக ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். ரிட்டர்ன் பண்ணிட்டு இந்த A7 Mark III தான் நான் நிச்சயமாக வாங்க போகிறேன். நான் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், நீங்கள் இந்த கேமரா வாங்குவீங்களா, உங்களுக்கு இந்த கேமரா தேவைப்படுமா, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் நீங்கள் இந்த கேமரா உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க, நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.